சின்ன வயசுல கார்ல பாத்தீங்கன்னா ஒரு மினி ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். எப்பன்னு பாத்தீங்கன்னா கார்ல உட்காந்து ஸ்டேரிங் திருப்பி விளையாண்டுட்டு இருக்கும்போது சடனா பாத்தீங்கன்னா அது லாக் ஆயிரும். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இதான் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல எல்லாத்துக்கும் வர பெரிய ஹார்ட் அட்டாக். சோ அது எதனால லாக் ஆகுது, அந்த ஸ்டேரிங் லாக் ஆயிடுச்சுன்னா எப்படி எடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோ. உங்க ஸ்டேரிங்ல பாத்தீங்கன்னா நீங்க உட்கார்ந்து இருக்கும் போது சின்ன பிள்ளைல இந்த பக்கம் ரைட் ஓடிச்சிங்க அப்படின்னா இப்ப லாக் ஆயிரும். இப்போ உங்களால லெஃப்ட் திருப்ப முடியாது, ரைட் திருப்ப முடியாது, ரொம்ப டைட்டா இருக்கும். சோ இதை எப்படி ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா உங்க காரோட சாவியை பத்தினா நீங்க கையில எடுத்துக்கங்க. எடுத்துட்டு நீங்க எப்படி இன்சர்ட் பண்ற இடத்துல இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா சாவி போட்டாலும் பாத்தீங்கன்னா உங்களால சாவி போட முடியாது. சரிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க காரோட லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல டைட்டா இருக்குமா, ஆனா இடையில பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கும். அந்த கேப்ல வச்சுக்கிட்டு நீங்க சாவியை போட்டீங்க அப்படின்னா தாராளமா சாவி வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா ஸ்டேரிங்கை ஓடிச்சுக்கலாம். ஸோ இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. பட் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா நம்ம இதை பார்த்தா ரொம்ப பயந்துருப்போம். ஸோ அதுக்கான இந்த வீடியோ ஷேர் பண்ணேன். ஆப்ஷன் எதுக்காண்டி வச்சிருக்காங்க அப்படின்னா திருடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த காரை திருடிடக்கூடாது. அதாவது நம்ம சாவி எடுத்துட்டு போனாலுமே ஸ்டேரிங்கை பார்த்தா லெஃப்ட் ரைட் ஓடிக்க முடியாது. ஸோ திருடங்கள் பாத்தீங்கன்னா திருட முடியாது அப்படின்ற காரணத்தினால தான் இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க.